சென்னையில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து அரிசி எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வருதுன்றது மட்டும்தான் தெரியும். அதுக்கு மேலே அதை பற்றி தெரியாது. அக்ரிகல்ச்சரை எப்படி பண்ணுறோன்ற பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்முறைப்படுத்துறது பேர் தான் நம்ம அந்த இடத்துல என்ஜாய் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டீஸ் கூட என்ஜாய் பண்ணி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் அக்ரி டூரிசம்னு சொல்கிறோம். இந்த அக்ரி டூரிசமில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒரு கான்செப்ட் வந்து காலையில் வந்துட்டு ஈவினிங் போகிற மாதிரி. அதில் என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால், காலையில் இங்கே வந்தவொடனே ஒரு சின்ன ஒரு மீட் ஒன்று, ஒரு பிள்ளையார் கோயில், அங்கே ஒரு சாமி கும்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ காஃபி ஏதாவது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஒவ்வொரு இடமா போயிட்டு நம்ம மத்தியானத்துக்குள்ளே இந்த ஃபார்ம் ஃபுல்லாக பார்த்துருவோம். மத்தியானத்துக்கு மேலே ஆக்டிவிட்டீஸ் எதாவது பிளான் பண்ணலாம். 2 days ப்ரோக்ராம் அதில் இருக்குது. 2 days ப்ரோக்ராமாக இருந்ததுன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு கேம்ப் ஃபயரை அரேஞ்ச் பண்ணலாம். இங்கேயே மறுநாள் காலையில் ஒரு ஃபாரஸ்ட், பின்னாடியே ஃபாரஸ்ட் இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட் வாக்கு, பேர்ட் வாட்சிங் அந்த மாதிரியும் பண்ணலாம். பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த பானை செய்கிறதுக்கோ, இந்த போ அண்ட் ஏரோ, ஃபிஷ்ஷிங்கு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், புல்லக்காட் ரைடு, டிராக்டர் ரைடு, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பிளான் பண்ணலாம். ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல காட்டேஜ் இருக்குது, இங்கே ஸ்டே பண்ணியும் பார்த்துட்டு போகலாம். சின்ன பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு இயற்கையோடு இணைஞ்சு எப்படி விதை போடுறது, விதையிலேருந்து அந்த செடி எப்படி ஸ்டார்ட் ஆகி வருது, அது எப்படி கனி குடிக்க போகுது, எவ்வளோ நாள் வாழப்போகுது அப்படிங்கிறத டைரெக்டாக நேரடியாக நம்ம இங்கே பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் உற்று நோக்கி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபார்மில் மாடு இருக்குது. மாடு பால் கறக்கிறத பார்க்கலாம், அதுக்கு உணவு கொடுக்கலாம், அகத்திக்கீரை, கீரைங்க ஏதாவது அதுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ஆடு இருக்குது, ஆட்டுக்கு தீவனம் கொடுக்கலாம். கோழிங்க இருக்குது, கோழிங்களுக்கும் தீவனம் போடலாம். அது எப்படி முட்டையிடுதுன்னு கூட பார்க்கலாம், பால் கறக்கிறத பார்க்கலாம். விவசாயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு எப்படி அதில் விதை விதித்து எப்படி அது வளருதுன்றதை நேரடியாக பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் அது வளர்கிற விதத்தையும் பார்க்கலாம். அதோடைய எண்ட் போர்ஷனையும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். வந்து பார்த்து ஒரு நாள் ஸ்டே பண்ணியோ இல்லை 2 நாள் ஸ்டே பண்ணியோ இதை பார்த்துட்டு உணர்ந்து அனுபவிச்சுட்டு போகலாம்.